இன்னைக்கு நான் மாடர்ன் டே கிரிக்கெட்டுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பத்தி பேச போறேன். ரேஞ்ச் ஹிட்டிங் ஆர் பவர் ஹிட்டிங். இது நான் டிப்ஸ் அண்ட் ட்ரில்ஸ் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த வீடியோ மூலமா உங்களுக்கு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் டிப், உங்க ஹெட் பொசிஷன். ஜஸ்ட் லைக் எனி அதர் ஷாட், உங்க ஹெட் நைஸ் அண்ட் ஸ்டெடியா இருக்கணும். நீங்க அடிக்க போது உங்க ஹெட் ஃபால் ஆகக்கூடாது. ஆல்வேஸ் இன்லைன் டு த பால். இங்க பால் பிச் ஆகுதுன்னா inline to the ball. And during the shot, common mistake, bat சுத்த போது தலையும் சுத்துவாங்க. அது பண்ணாதீங்க. Always inline and bat swing isolate பண்ணணும். So second தான் உங்க most important one, உங்க bat swing. உங்க bat swing நான் 3-ஆ பிரேக் பண்ண போறேன். 1 2 3. ஃபர்ஸ்ட் பொசிஷன், நீங்க பால்க்கு ரெடி ஆகி வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போது உங்க ஹேண்ட் நைஸ் அண்ட் ஹை வரணும். முடிஞ்ச அளவுக்கு ஹையா ரைஸ் பண்ணுங்க இந்த பொசிஷனை. அண்ட் செகண்ட் ஒன், உங்களோட எக்ஸ்ப்ளோஷன். ஸோ ஸ்டெப் 1 to ஸ்டெப் 2 நீங்கள் எக்ஸ்ப்ளோட் பண்ணணும் பால் கனெக்ஷன். அப்போ நிறைய பேர் அடிக்க போது நல்லா ஜென்டிலாக ஸ்விங் பண்ணுவீங்க, பால் போவாது. ஸோ இந்த பொசிஷன்லேருந்து நைஸ் அண்ட் லேட்டாக டிலே பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோட் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்ப்ளோஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்க போது. அப்போ தான் உங்களுக்கு அந்த பவர் பேட் ஸ்பீட் கிரியேட் ஆகும். ஸோ எக்ஸ்ப்ளோட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஸ்டெப், எக்ஸ்டென்ஷன். ஆஃப்டர் கனெக்ஷன் இந்த பேக் ஹேண்டை நைஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஷார்ட்டை. ஆடுறதுக்கு முன்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணிடாதீங்க, ஸ்ட்ரெயிட் அப் போயிடும். எக்ஸ்ப்ளோர் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன். இந்த தேர்ட் ஸ்டெப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப், உங்கள் ஹிப் மொபிலிட்டி. இந்த ஷார்ட் ஆடி ப்ராசஸில் உங்கள் ஹிப்பை இன்வால்வ் பண்ணுங்கள். வெறுமா நீங்கள் கையை மட்டும் சுத்தாதீங்க. உங்கள் ஹிப் ரொட்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் ஷாட்ஸ்க்கு. இதுதான் அந்த எக்ஸ்ட்ரா பவர் அண்ட் ரொட்டேஷன் ஆட் பண்ண போகுது உங்கள் ஷாட்ஸ்க்கு. ஸோ ஹிப் ரொட்டேஷனை மறந்துடாதீங்க. ஃபோர்த் ஒன், வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் மொமெண்டம். ஸோ மேக் ஷூர் உங்கள் பாலுக்கு நீங்கள் போகும்போது ஃப்ரண்ட் ஃபுட் ஷாட்டுக்கு உங்கள் வெயிட் ஃப்ரண்ட்டில் இருக்கணும், பேக் ஃபுட் ஷாட்டுக்கு உங்கள் வெயிட் பேக்கில் இருக்கணும். அப்போ தான் இந்த எக்ஸ்ட்ரா வெயிட் இந்த ஷாட் கிடைக்கும். நீங்கள் ஃப்ரண்ட் ஃபுட் ஷாட் எடுக்கும்போது வெயிட் பின்னாடி இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்ப்ளோஷன் கஷ்டமாயிடும். இதே ஃப்ரண்ட்டில் போச்சுன்னா உங்களுக்கு ஈஸியராக இருக்கும். லைக்வைஸ் பேக் ஃபுட் ஷாட் அப்போ உங்கள் வெயிட் ஃப்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அடிக்க முடியாது. நல்லா நைஸ் அண்ட் பேக் இருந்துச்சா நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். உங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரில் ட்ராப் டவுன் பண்ணுங்கள். சிம்பிள் ட்ரில். உங்களோட ஸ்டெப் 1 பேட் ஸ்விங் அண்ட் ஸ்டெப் 2ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு ஃபீடர் ட்ராப் பண்ண சொல்லிட்டு நைஸ் அண்ட் ஹையாக போயிட்டு எக்ஸ்ப்ளோட் பண்ணுங்கள். இந்த ப்ராசஸில் உங்கள் ஹெட் கீழே விழாமல் பார்த்துக்கோங்க. உங்களோட செகண்ட் ட்ரில் உங்களோட எக்ஸ்டென்ஷனையும் ஆட் பண்ணுங்கள் நீங்கள் அடிக்க போது. ஸோ சேம் ப்ராசஸ் ஆஸ் ஃபர்ஸ்ட் ட்ரில், எக்ஸ்ட்ராவாக உங்கள் எக்ஸ்டென்ஷன் அண்ட் சேம் பொசிஷன். உங்கள் ஹெட் விழக்கூடாது, வெயிட் டுவர்ட்ஸ் த பால் இருக்கணும். பேட் ஸ்விங் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த பாட்டம் ஹேண்ட் எக்ஸ்டென்ஷனோட கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ தேர்ட் ஒன், டு ஆட் வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் மொமெண்டம். பின்னாடி ஃபீடர் வச்சுக்கோங்க. நீங்கள் பார்க்காதீங்க பாலை, உங்களோட பேட்டிங் பொசிஷனில் இருங்க. ஃபீடர் பால் ட்ராப் பண்ணோன்னே எங்கே பிச் ஆகுதோ அதை ட்ராக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 கம்ப்ளீட் பண்ணுங்கள். இஃப் அட் ஆல் உங்ககிட்ட ஃபீடர் இல்லைன்னா நீங்களே பாலை மேலே போட்டுட்டு பால் பவுன்ஸ் ஆனதுக்கப்புறம் அதை ட்ராக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். சேம் 3 செக் பாயிண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போய் விளையாண்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும்.